அட்டாக் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு டாக்டர்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் அட்டாக் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு டயக்னாஸ்டிக் மெத்தட் இஸ் இசிஜி. இப்போ யாருக்கு ஒரு செஸ்ட் பெயின் வந்தாலும் உடனே பக்கத்தில் ஒரு சென்டரில் போய், ஈவன் முன்னாடிலாம் டாக்டர்ஸ்ட்டை தான் இசிஜி எடுக்க முடியும்னு இருந்துச்சு. இப்போ லேப்ஸே இருக்குங்க. லேபும் 24 ஹவர்ஸ் லேப்லாம் வந்துருச்சு. 24 ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நேராக போய் எனக்கு செஸ்ட் பெயினாக இருக்குன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு தே வில் டேக் அன் இசிஜி. ஸோ இசிஜியில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் ஹார்ட் அட்டாக் இருந்தாக்கா. ஸோ அப்படி ஹார்ட் அட்டாக்குன்னு கன்ஃபார்ம் ஆயாச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு செய்கிற இன்வெஸ்டிகேஷன் வந்து எக்கோகார்டியோகிராம். எக்கோகார்டியோகிராம் வந்து ஹார்ட் ஸ்கேன். அதில் ஹார்ட்டில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு ஹார்ட் டேமேஜ் ஆகிருக்கு, ஹார்ட்டோட பம்பிங் பவர் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுத்தையும் இங்கே பார்த்த பிறகு நெக்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இஸ் டு கோ ஃபார் அ கொரோனரி ஆஞ்சியோகிராம். கொரோனரி ஆஞ்சியோகிராம்ன்றது வந்து வி இன்ட்ரடியூஸ் அ கேத்தீட்டர் இன்சைட் தி கொரோனரி ஆர்ட்ரி. அதுக்கப்புறம் வி கிவ் அ டை. ஸோ இந்த ரத்த குழாய்கள் மட்டும் தனியாக தெரியும். அதில் பிளாக்ஸ் எப்படி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளாக்ஸையும் நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வில் பிளான் தி ட்ரீட்மெண்ட். If it is a single block in one place, we'll advise angioplasty. ஆஞ்சியோபிளாஸ்டின்றது வந்து அதே மாதிரி கை வழியாக போய் கேத்தீட்டரில் போய் உள்ளார ஒரு ஒயர் பாஸ் பண்ணி பலூன் வச்சு அதை டைலேட் பண்ணிவிட்டு திருப்பி அது ஷ்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு வில் பிளேஸ் அ ஸ்டென்ட். ஸ்டென்ட்ன்றது இட் இஸ் அ மெட்டல். ஸோ அதை வச்சு நல்லா பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த வெசல் வந்து ஷ்ரிங்க் ஆகாது. திஸ் இஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இதே டிசீஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும், மல்டிபிள் பிளேசஸ். ஸோ மல்டிபிள் ஸ்டென்ட்ஸ் தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வி கேன் கீப் 2 or 3 ஸ்டென்ட்ஸ். அதுக்கு மேலேயே நிறைய தேவைப்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ச் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். மெயின் வெசல்லே பிரான்ச் ஆகிற இடத்துல டிசீஸ் இருக்கும், அங்கே வந்து வி கேனாட் பிளேஸ் தி ஸ்டென்ட். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வி கோ ஃபார் பைபாஸ் சர்ஜரி. கொரோனரி ஆர்டரி பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அந்த சர்ஜரி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஹார்ட் அட்டாக். அதாவது ஹார்ட் அட்டாக்கை டயக்னோஸ் பண்ண பிறகு செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ்.